வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டுக்கான கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நல்லா படிச்சிட்டோம், ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மெட்டீரியல் 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூனிட் வைஸாக கொடுத்துருக்கோம். மொத்தம் 10 புக்லெட் இருக்கும் உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 புக்லெட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் மெட்டீரியல். ஓகே, ஸோ டோட்டலாக 10 புக்லெட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு புக்கு மாதிரி மொத்தம் 10 புக்லெட்ஸ் உங்களுக்கு வரும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ ரிவிஷன் பண்ணவங்களுக்கு 100% இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கியூக்காக நான் இப்போ தான் படிக்க போகிறேன், என்னால் வேலைக்கு போய்ட்டு படிக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் 75% கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மாதிரி தான் நம்ம மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ அதனால் வேணுன்ற நண்பர்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் ப்ளஸ் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும், இல்லை ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னா டிபிஎன் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் யூஸ் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணிங்க கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஸோ ரெகுலர் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த டீட்டெயில். ஸோ இன்றைக்கி we have to discuss about 10 யூனிட் கொஷின் பேங்க் டீட்டெயிலி. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு புக் வந்துடும். ஸோ அதனால் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம வந்து மினிமம் 3 to 4 புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஏற்கனவே நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஓகே, இந்த எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் படிக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா 2 to 3 புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணி இப்போ நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தென் யூனிட் 1 தென் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் ஆஸ் பர் நியூ சிலபஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் எங்கிட்ட டவுட் கேட்குறது இந்த ஆஸ் பர் நியூ சிலபஸாக. ஸோ நியூ சிலபஸ் பிரகாரம் தான் டாபிக் வைஸ். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் தென் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் ஸ்டார்ட் வித் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டினரி அண்ட் பார்ஷியல். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் தான் நம்ம அதை மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம செப்பரேட்டாக போகல, இதுலேயே உங்களுக்கு எல்லாமே மிங்கிள் ஆகிடும் வந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஒரே இடத்த இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க படிக்கும்போது. ஸோ கொஷின் ப்ளஸ் ஆப்ஷன் வித் டீட்டெயில் ஆன்சரோடு கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோ படித்தாலும் முக்கியமாக ரிவிஷன் பண்ணணும், நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ டாபிக் வைஸாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த கொஷின் பேங்க்கு. ஸோ இந்த கொஷின் பேங்க் மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் தனியாக இருக்குது 10 யூனிட்ஸ். அது டீட்டெயில் வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுவுமே we have to get detail through WhatsApp. So then unit 2 then classical mechanics. So then classical mechanics starts with first topic, then constraint and generalized coordinate. ஸோ நீங்கள் 2-3 புக்கு ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு புக்லெட் இருந்தாலே போதும் உங்களுக்கு ஈச் யூனிட்டுக்கு. மோஸ்ட்லி கவர் ஆகிடும் எல்லாமே இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே இதில் அடங்கிடும். ஸோ இல்லை நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் 2 to 3 புக்ஸ் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ தோஸ் who are willingness to buy to get the detail through WhatsApp. Okay. So then unit 3 electromagnetic theory. ஸோ தென் மேஜருக்கு டெஸ்ட் பேட்ச் அதே மாதிரி வந்து எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கும் டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு. ஸோ அதை மினிமம் அமௌண்ட்டு தான் அதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் வாங்கிட்டு ஜாயின் பண்ணுறவங்க அதையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா டேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. தென் லெஸ் தென் 40 to 45 days ஒன்லி இருக்குது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் படிக்க ஆரம்பிச்சிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ மீன் ஓவர் நீங்கள் சப்ஜெக்டில் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ளஸ் சைக்காலஜிக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் கிடையாது பிஜிடிஆர்பிக்கு. ஸோ தென் யூனிட் 4 குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த டைம் அதை ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதுவுமே கூடுதல் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் அதையும் பாருங்கள். ஸோ அதில் பாஸ் பண்ணால் தான் யுவர் பேப்பர் வில் பி வேல்யூவேட்டட். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓரளவு 10th ஸ்டாண்டர்ட் போதும். அப்படி இருந்துச்சிங்கன்னா ஒரு கிளாஸ் 11th and 12th பார்த்துங்க. ஸோ மேக்ஸிமம் 10th புக் ஃபஸ்ட் பேஜ் டு லாஸ்ட் பேஜ் படிச்சிங்கனாலே போதும். ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியும் படிக்கணும். எவ்வளோ தான் மேஜரில் ஸ்கோர் பண்ணாலும் ஃபைனலாக நம்ம அந்த 1 or 2 மார்க் எது டிசைட் பண்ணணும்னா எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதனால் எவ்வளோ நம்ம மேஜருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தென் யூனிட் 5 தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ சில பேர் நல்லா மேஜரில் படிச்சிருவாங்க, எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியில் படிக்காமல் போய்ட்டு ஏதோ ஒன்று டிக் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே ஒரு ட்ராபேக் தான். ஸோ அதனால் அட்லீஸ்ட் we have to concentrate for all. தமிழ் எஜுகேஷனில் 5 யூனிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தரவாக இருக்கணும். அது மாதிரி எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிலும் மினிமம் 5 யூனிட்ஸ் தரவாக இருக்கும். ஓகே. ஸோ தென் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் போட்டுருக்கு. ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க அது மினிமம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வேணுறவங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கேன் கெட் த டீட்டெயில் அண்ட் யுவர் willingness to join the test batch. So then unit 6 then atomic physics and spectroscopy. ஸோ தென் 10 யூனிட்டுக்கான கொஷின் பேங்க் தான். ஸோ இதே மாதிரி 10 யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் சேனல் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு PGTRB 2025 போட்டிங்கன்னா யூ கேன் கெட் த டீட்டெயில் அபவுட் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ஈச் இண்டிவிஜுவல் யூனிட்டாகவும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் கிளியர் ஐடியா அபவுட் தட். ஓகே. ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக சம் கொஷின் பேப்பர்ஸும் பார்த்துருக்கோம், ப்ளஸ் மாடல் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் அவ்வளோ அமௌண்ட் பண்ணி என்னால் ஜாயின் பண்ண முடியல, ஸோ ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தனால தென் we have to concentrate on YouTube also. மோஸ்ட்லி 50% to 60% கவர் யூடியூப் ஆல்சோ. ஆனால் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எலக்ட்ரானிக்ஸில் 75% முடிச்சாச்சு. தென் ரிமைனிங் யூனிட்டும் 20 to 25% முடிச்சிருக்கும். ஸோ அப்கமிங் டேஸில் we have to complete all the units. ஓகே, அதனால் அதையும் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ எந்த அளவு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவு நம்ம பண்ணிக்குவோம். ஸோ நீங்களும் கொஞ்சம் கவனமாக படித்து கண்டிப்பாக இந்த தடவை உள்ள போஸ்டிங் போகிற மாதிரி கொஞ்சம் படித்து நீங்களும் தயார் பண்ணிங்க. ஸோ யூனிட் 8 நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். ஸோ அப்டேட் ஒன்று ஒன்றா பண்ணுவோம். சரிங்களா, நான் இதுலேயும் பார்த்துக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் ஆஸ் பர் நம்ம ஷெடியூல் என்ன போட்டிருக்கோமோ அது மாதிரி போய்ட்டுருக்கோம். சரிங்களா, நான் போட்டுருவேன். மேபி இன்றைக்கி டேட்டில் போட்டேன், அன்றைக்கி டேட்டில் கண்டிப்பாக போட்டுருவேன். நான் பிஃபோராகவே நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் பேட்ச்சில். புரியுங்களா? ஸோ இன்றைக்கி டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா 8th யூனிட்டே முடியுது. 8th யூனிட்டே ஸ்டார்ட் பண்ணோம், பட் ஆல்ரெடி நம்ம 8 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஆல்மோஸ்ட் 8 யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அந்த ஆஸ் பர் ஷெடியூல் பிரகாரம் ஃபாலோ பண்ணிங்க. தென் பிஃபோர் நெக்ஸ்ட் மந்த் தென் 30/10 we have to complete all the units. ஓகே, எல்லாமே அதுக்குள்ளே முடிஞ்சிடும். டெஸ்ட் பேட்ச் ஃபார் மேஜர் அண்ட் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி. ஓகே, 30/10 எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துரும். ஓகே, ஸோ தென் யூனிட் 9 எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ரிவிஷன் தான் முக்கியம். நம்ம படிச்சுட்டே இருந்தாலும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். தட் இஸ் த இம்பார்ட்டண்ட். ஸோ யூனிட் 9 எலக்ட்ரானிக்ஸ், யூனிட் 10 எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ், ஸோ டோட்டலாக 10 யூனிட்ஸ். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் இதுதான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கொரியரில் மெட்டீரியலாக சென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வேணுன்ற நண்பர்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூ கேன் கெட் த டீட்டெயில். இஃப் யூ விஷ் டு பை ப்ளீஸ் ஆர்டர் த்ரூ வாட்ஸ்அப். ஓகே, ஸோ தென் வாட்ஸ்அப் ப்ளஸ் டெலகிராம் ப்ளஸ் DPN அகாடமி எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க, ஜாயின் பண்ணிங்க. ஸோ தென் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்
those who are preparing the examination, and also follow our channel for updates. Okay, and subscribe our channel and like and share this video. Okay, மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.